நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க 2 காயினுமே வந்து 10 ரூபி காயின் ஃப்ரெண்ட்ஸ். இது காப்பனிக்கல் காயின். இந்த காயினுக்கு பின்னாடி ஒரு புகைப்படம் இருக்குது. அது என்ன புகைப்படம்னு பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தலைவர்களெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அறிவிப்புகளையும் நீங்கள் வந்து நமக்கு வந்து வெளியிடலாம். அதாவது ஒரு வீடியோவாகவோ இல்லை உங்களால் முடிஞ்ச எஸ்எம்எஸ்ஸாலேயும் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து எனக்கு தெரிவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள். இது வந்து யாருன்னு பாருங்கள். இது டாக்டர் அம்பேத்கர். இவரோட வாழ்க்கை வரலாறு வந்து எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்கன்னு யாருமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே தெரியும் இவர் யார், எதுக்காக வந்து போராடினார், இவர் என்ன படிச்சிருக்கிறாரு கொண்டு எல்லாருக்கும் எல்லா கருத்துமே தெரியும். அதாவது டாக்டர் அம்பேத்கர் வந்து ஒரு சட்ட மேதை, அதாவது வக்கீல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துலையுமே எவ்வித தவறுகளும் இல்லாமல் செயல்படும் ஒரே அரசியல்வாதியாக இருந்தவர் காமராஜர். அதுபோல் வந்து டாக்டர் அம்பேத்கர், அதாவது காந்தியடிகள், இந்த மாதிரி பெருந்தலைவர்கள்லாம் போராடினாங்களே, அதாவது மக்களுக்காக வந்து இவரும் போராடினவர். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயினை பாருங்கள். இவர் வந்து லால் பட்ரை அப்படின்றவர். இவரோட வரலாறு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுன்னா நான் ஏதாவது ஒரு சில கருத்துக்களை சொல்லுவேன். தெரிஞ்சவங்களுக்கு வந்து யாருக்காவது தெரியும்னா தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆட்சிக்கும், அதாவது 1970, 50, 60 இந்த மாதிரி சம்திங் அப்போ நடந்த ஆட்சிக்கும் நிறையாவுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி தலைவர்கள்லாம் இன்னும் இருந்தாங்கன்னா நம்ம மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அந்த ஆட்சியில் அப்படி நடக்குது, இந்த ஆட்சியில் இப்படி நடக்குது அப்படின்ற சொல்கிறாங்களே, அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா மக்களும் சாமான்னு நினைக்கிறவங்க தான் இவங்கெல்லாம். மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தெரியாதவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.